நுரையீரல் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு 150 கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் போட்டுக்கலாம் கழுவி. நுரையீரலை நல்லா கழுவி இந்தமாதிரி இப்படி இப்படியாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். மறுபடியும் ஒரு ஆவி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன், 3 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடிசா. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 3 விசில் போடலாம். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் பூண்டாக நசுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கடுகு தொம்பருப்பு, கொஞ்சம் பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். செம்ம டேஸ்டியான நுரையீரல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.